டெல்லியில் தொடர்வண்டி நிலைய கூட்ட நெரிசல்கள் தொடர்பான காணொளிகளை நீக்குமாறு எக்ஸ் தளத்துக்கு நடுவண் அரசு அறிவிக்கை. கும்பகோணத்தில் நாளை மறுநாள் நடைபெறும் நல்லிணக்க மாநாட்டில் பாட்டாளி சொந்தங்கள் அனைவரும் பங்கேற்க மருத்துவர் ராமதாஸ் அழைப்பு. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகள் ஓராண்டுக்குள் நிறைவடையும் என செயல் இயக்குனர் அனுமந்தராவ் தகவல். எந்த மொழியை நம்மீது எவர் திணித்தாலும் அதை இருமொழி கொள்கையால் வெல்வோம். தாய்மொழி நாளில் எடப்பாடி பழனிசாமி உறுதி. டெல்லி கங்காராம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த சோனியா காந்தி சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியதாக தகவல். கரைபடிந்த அமைச்சரவையை கொண்ட திமுக அரசை மக்கள் விரைவில் தோற்கடிப்பார்கள் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஆவேசம். குமரி அருகே ஒப்பந்த புள்ளி பிரச்சனையில் இடைக்கோடு பேரூராட்சி உறுப்பினர்கள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் இடையே மோதல். 8 பேர் மீது வழக்கு. தங்கம் விலையில் பவுனுக்கு 360 ரூபாய் சரிவு. சென்னையில் 1 பவுன் அணிகலன் தங்கம் விலை 64,200 ரூபாய்க்கு விற்பனை. தேர்தல் அறிக்கையில் உறுதியளித்தபடி மகளிர் நிதி உதவி திட்டம் மார்ச் 8ஆம் தேதி நடைமுறைக்கு வரும். டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா தகவல். கூடுதல் வரி விதிக்கப்படும் என அமெரிக்கா அச்சுறுத்தியதை அடுத்து பிரிக்ஸ் கூட்டமைப்பு நொறுங்கிவிட்டதாக அதிபர் டிரம்ப் பேச்சு.